Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் பாமக தலைவர் அன்புமணியை அக்கட்சியிலிருந்து நீக்கி பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அன்புமணிக்குத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துள்ளது என அன்புமணி தரப்பும், அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என ராமதாஸ் தரப்பும் கூறி வந்தது. வரும் செவ்வாய்க்கிழமை ராமதாஸ் தலைமையில் பாமகவின் மாநில மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும், புதன்கிழமை வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெறுகிறது. இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க ராமதாஸ் நேரம் கேட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. பாமகவின் ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் பாமக தலைவர் அன்புமணியை அக்கட்சியில் இருந்து நீக்கி பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அன்புமணிக்குத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துள்ளது என அன்புமணி தரப்பும், அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என ராமதாஸ் தரப்பும் கூறி வந்தது. வரும் செவ்வாய்க்கிழமை ராமதாஸ் தலைமையில் பாமகவின் மாநில மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும், புதன்கிழமை வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெறுகிறது. இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க ராமதாஸ் நேரம் கேட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. பாமகவின் ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.